இப்படியாகவே பகவதி அம்மன் ஒரு பிறப்பன் போலாக வடிவெடுத்து தன்னுடைய ரூபத்தை மாற்றினாள். கூடிய கட்டத்திலே எடுக்கினாள். சொல்லும் கோலை கையில எடுத்தாள். ஏலத்தில் மக்கள் இருக்கின்ற இடம் வந்து சேர்கின்றான். சாமியோ சாமி நல்லா குறி சொல்லுவேன் சாமி. குறி சொல்ல மாட்டேங்க, குறி சொல்லுவேன். எங்க ஊருக்கு நீ வந்து ரொம்ப நல்லா போச்சுமா. எங்க ஊர்ல மக்கள் எல்லாம் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்குதும்மா. அது என்னத்தினால அந்த கஷ்டம், எதற்காக இந்த தொல்லை வந்தது என்னன்னு கண்டு சொல்லுங்கம்மா. நான் எங்க இருந்து வந்துடுறேன் சரியா? எங்க முதல்ல எங்க இருந்து சொல்லுங்க. மலை மலை எங்கள் மலை எங்கள் மலை அம்மே தெரியுது. நல்ல குறி சொல்லு பாப்போம். என்ன குறி சொல்ல போறாடி? உனக்கு கேட்கலாமா? அவளுக்கு ஒரு காது கேட்காது, ஒரு காது சீக்காது. அதனால நீங்க வந்து சீக்காத அந்த பிள்ளைக்கு ஆமா ஒரே வாடி அடிக்குது. இந்த பிள்ளை பிறந்து ஒரு 10 நாள் வந்து அம்மா வெளியே கொண்டு கிடச்சிருக்காங்க. பாயிடுச்சு அக்கடி பேர் வாங்க பிள்ளை காப்பையே கொண்டு அன்னைக்கு இருந்து சீக்காத வச்சுக்கிட்டேன். ஆமாமா ஆமா குறி சொல்லுங்க. ஆமா சாமி நல்ல கட்ட பார்த்து அம்மா கரெக்டா பார்த்து சொல்லுங்க சாமி. சொல்லுமா பார்த்து இந்த பிள்ளை கையை பார்த்து சொல்லுமா. ஆமாமா கை தானே. கைதா கை ரொம்ப அழுக்கா இருக்கு சாமி. அழகா வச்சிருக்கேன். கை சுத்தம் பண்ணாங்களா பிறகு இப்ப இந்த நேரத்துல தண்ணி கேட்க வரும் சொல்லு சாமி. கை ரொம்ப வாட்டையா இருக்கு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. கை வாட்டையா இருக்குன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் ஒரு 12 வளர்த்து தொங்கிட்டான். சரி அதுக்கு வர மாட்டேன் சொல்லுங்க சுவாமி. இந்த பிள்ளை படிச்சுட்டு கொண்டு வர கிளாஸ் ஆகணும். கை ரொம்ப வாட்டர் அது அதை பத்தி பிரச்சனை இல்லாம இப்ப என்ன நிலவரம் அதை சொல்லு. ஆமா பிள்ளை கல்யாணம் பண்ணிதான் முடியாதா? கல்யாணம் முடியும். யாருக்கு தெரியாது கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று ஓட்டினாலா? ஏதோ விவரம் சொல்லுமா. எத்தனை மாப்பிள்ளை இருக்காரு அதை பார்த்து கட்டி சொல்லுமா. சரிதான் நான் மாப்பிள்ளை அடி மாப்பிள்ளையா இது பிள்ளையா? இது வாயில வர வார்த்தையை பத்தியா? பிள்ளையே கிடையாது. எத்தனை மாப்பிள்ளைன்னு பாக்கணுமா? எல்லாரும் புள்ள குட்டியே தான் கேட்பாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு கலந்த ஒண்ணு. தூங்குனா கண்ணு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டா வாய் தொடங்குது. என்ன காரணம்? இதுக்கெல்லாம் ஒரே மருந்து. அந்த குழந்தைகளுக்கு நாடுமண்டலம் நச்சு போட்டு தேர்ந்தெடுக்கும். நல்ல ஐடியா. ரெடி போய் சேர்ந்தோம். கடைசியிலே வாய் பார்க்காம தூங்க போட்டு அக்கிங்க. சரி சுவாமி நான் முகக்குறி வந்து சொல்றேன். சொல்லு சுவாமி ஊர்ல பெரிய ஒரு கோலாப்பம் நடக்குது சாமி. பிள்ளைங்க வாடி போயிருக்கு பாத்தீங்களா?
எல்லார் முகமும் வாடி அது எதுக்குனாலும் இந்த குழப்பம் அது எது என்ன காரணம் யார் வந்திருக்கா சரி கரெக்டா சொல்லுவோம் பாப்போம் சரி சாமி யாரு வந்திருக்கா ஆமா உங்க ஊர்ல ஒரு பொல்லாத தேவதை வந்து வந்திருக்கு சுவாமி சரி சாமி நீங்க சரி நீங்க போய் பகவதி நாளைக்கு போய் பிடிமணி எடுக்க வண்டியா வாடுமே வண்டியா ஆமா அங்க இருந்து வரும்போது உங்க வண்டியெல்லாம் அடிச்சு வந்து கிளம்ப வந்துச்சா விழுந்துச்சு ஆமா அச்சாணி உருகி மாடு முரண்டு வண்டி விழுந்து நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அச்சாணி உருகி விழுந்துட்டு ஆனா உங்களுடைய அதாவது நீங்க செய்யறது தவறு செய்து வந்திருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா அங்கே சரி பகவதி அம்மன் இடத்துல பொடிமணி எடுத்து வந்திருக்கீங்க ஆனா பகவதி அம்மனுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது அவன் பெரிய சொடவே சரி அவன் இவ்வளவு வெட்டாண்டமா அது கண்ணி பகவதி அம்மன் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்புறம் என்ன பகவதி அம்மனுக்கு பையன் இருந்துட்டு இருந்தா சரி இவன் கையாட்டத்தில் பிறந்த மகன் தாய்க்கு காவலாக இப்பொழுது வந்துட்டான் திருவாத்தி கூட்ட உட்கார்ந்து பாக்கி கண்டிப்பா தம்பி உயர்ந்த பீடம் வந்து பாத்தியாடா இருந்துச்சா நான் பார்த்தேன் குத்துக்கள் நினைச்சேன் அந்த பீடத்துல தான் இங்க சுடலை அந்த வழி இருந்தா அவனுக்கு நீங்க ஒரு விடல விட போடல சரி அவனுக்கு நீங்க உங்க ஊரில் ஆலயம் ஒன்று அமர்த்தி கொடிமரம் நாட்டி நல்ல கரிகளா கொண்டு வெட்டிட்டீங்கன்னா உங்கள் மக்கள் அனைவரையும் வாழ வைப்பான் வளர வைப்பான் மக்கள் அனைவரும் நல்ல முறையில் வாழ்வார்களாம் சரி உங்க ஊருக்கு அருவானாகி விடுவான் அதனால நாள் சுடலை ஈசனுக்கும் பீடம் அமைத்து பூஜை போட்டு கொடை கொடுக்கணும் சொல்கின்ற ஆமாய்யா அப்படின்னா அப்படியே ஆகட்டும் பண்ணு அதானே அப்ப நம்ம மறுபடியும் வண்டி கூட்டி போகலாமா கண்டிப்பா போகணும் தம்பி நீ வரியா நான் வரேன் கிளம்பியாச்சு நீ வரியா கண்டிப்பா நான் இல்லாமையா எங்க வருவா கண்டிப்பா நான் வருவேன் ஃபர்ஸ்ட் நான் தான் எல்லாரும் ஆகட்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது வரும்போது மறுபடியும் அங்கே சொல்லி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிடிமண் எடுத்து கொண்டு வந்து அப்படியே இந்த ஏலத்தூரில் வந்து நல்ல சுடலையாண்டவனுக்கு ஒரு ஆலயம் வாங்கிட்டார்கள் நல்ல கொடிமண் நாட்டி வெட்டி அற்புதமாக பூஜை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாகவே பூஜையேற்று அமர்ந்திருக்கின்றார் சில சுடலையானவர் அப்படி இருக்கின்ற போதே மலையாள தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெருமலையானவன் பெருமலை சேர்ந்த பெண்ணை திருமணம் முடித்து கணவனும் தேவையுமாய் கலந்து வாசம் செய்கின்றார். மன்மதனும் ரதியும் போலாக கலையும் போலாக சாரையும் சர்ப்பம் போலாக நகமும் கதையும் போலாக பூவும் மனம் போல கதையும் பேரும் போலாக ரோடும் பஸ்ஸு போலாக ரயிலும் தண்டவாளம் போலாக. சரி சொன்னாலும் கொஞ்சமா பொண்ணு முடியாது. ஆமா ரோடு பஸ்ஸும் போலாக ரோடு இருக்கவங்க பஸ் முடியும். தலையை முடி போல தலையில முடிக்கிறப்பா நீ சொன்னது உண்மைதானே. உனக்கே அது பொருத்தமா இல்ல. எனக்கு முடி இப்ப அங்கே சுத்திக்கிட்டே இருக்குல்ல. ஆமா ஐயோ அதனால இறந்த பிள்ளைக்கு மனசு மாதிரி அங்கங்க முடிச்சிருக்கேன். அத சொல்லு. ஆமா முடி இருக்கா இல்லையா? இருக்கு சொட்டமானு சொல்லாம சொல்லுது அந்த பிள்ளை. சொட்டு போட்டு அதனால இருக்கு. சரி எவ்வளவு ஒரு பாசத்துல சொல்றா ஒரு பிரியத்துல. ஆமா அதனால அங்க முடியுமா? முடியாது. பிரியத்துல. ஆமா ஆமா அப்படி சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற
பாத்தீங்கன்னா பெரும்பலையும் பெரும்பலைச்சிறவர். சரி, அப்படி வாழ்ந்து வருகின்ற போது ஆமா வெகு வருடங்கள் தேர்ந்த போதிலும் அவர்களுக்கு மதலை வாக்கியம் கிடையாது. அந்த காலத்துல பாருங்க, சரி, எங்க பார்த்தாலும் குழந்தைக்கு ரொம்ப கட்டுப்பாடு. இப்ப எங்க பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு. சரிதான், அந்த காலத்துலயும் குழந்தை கட்டுப்பாடு இருந்துச்சுதானே? ஆமா, இருந்துச்சு. அதனால கடை வந்திருக்கு. அவரே 10 பிள்ளை 13 பிள்ளை எல்லாம் பெற்றிருக்காங்க. அது இறைவன் கொடுக்கிறவனுக்கு மனமோடு கொடுக்கிறான். சரி, இல்லாதவனுக்கு சுத்தமா இல்லமாக்கிடுறான். சரி, இப்போ பணத்தை கொடுத்தாலும் அப்படிதான், சரி, பொருளை கொடுத்தாலும் அப்படிதான். கிடைக்கிறவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கண்டிப்பா ஒண்ணு மட்டும் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. சரி, ஒண்ணு இருக்கும் ஒண்ணு இருக்காது. இறைவன் வந்து நிறைய ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பான். ஏதாவது ஒரு குறைய அவங்க வச்சிருப்பான். அப்பதான் இறைவனே அவன் நினைப்பான். கண்டிப்பா இல்ல, எல்லா வசதி வாய்ப்பு கொடுத்தாச்சு. கடவுள் நினைப்பாங்க ஒரு பொழுது நினைக்க மாட்டான். அதனாலதான் கடவுள் வந்து ஏதாவது ஒரு குறைய வச்சிருவார். சரி, அதனால அவருக்கு பெருமளை இருக்கும் குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் சந்தனா பொண்டாடி வந்தாலும் அவருக்கு வந்தாங்க. ரெண்டு குழந்தைய கண்டிப்பா பிள்ளைக்கும் தெருவுல நடந்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? யார் பிள்ளைன்னு கேட்பாங்க. குடம்பாட்டாடி புத்திச பையன்காரவே அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டை பண்ற புத்திச பையன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில்லாட்ட இவன் ஒரு உடனே வந்து சில்லாட்ட. சரி, அப்படியே சொல்லுவாங்க. அப்ப கவிதா பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. வெகு வருடங்கள் திகைந்த போது மதல் வாக்கியம் வெள்ளமளிக்கும் போது அந்த பெருமலர்ச்சியானவள் கணவனிடத்தில் சொல்லி புலம்புகின்றார். எத்தனை வருடங்கள் திகைந்த போதிலும் கடவுள் நமக்கு ஒரு குழந்தை வாக்கியம் தந்தார் இல்லையே? நமக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லி நீ அழும்போது உன் கண்ணில் நீர் வடிந்தால் கண்ணம்மா என் கண்ணு விட்டு பொட்டுது. ஆமாம்மா, அழகான போது கண்ணீர் தொட. சரி, கண்ணீர் தொடமா கண்ணீர் தொட. நான் இப்ப அழுதுட்டு இருந்தேன். கருவ தொழில் செய்ய போய் தான் ஒரு கருவடம் தாங்கல. தொழில் வந்து எந்த தொழிலா இருந்தாங்க, வயிற்று குழம்பும் செய்யற தொழில கர்ம தொழிலா இருந்தா இரும தொழிலா இருந்தாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. சரி, நமக்கு குழந்தைய ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவங்க அதி சீக்கிரம் ஒரு குழந்தை வந்து நம்பி வாப்பா. முதல்ல அழாம கண்ணீர் தொடச்சிட்டு தருவார் என்றுதான் இத்தனை வருடம் இருந்தாங்க. ஆமா, ஒரு பிள்ளைக்கு வழிகளையே மாமா பையன் போட்டிருந்தா 4 பிள்ளைக்கு தயாரிக்கும். அவர் வாட்டில போகும்போது 10 ரூபாய்க்கு வச்சு போயிட்டா அதுக்கப்புறம் உனக்கு 4 பிள்ளை எங்க வரும்? நீ கண்ணு வச்சுதான் செத்து போயிட்டான். சரி, நான் கண்ணு வச்சுதான். ஆமா, உடனே புரியுங்களா? இல்ல, நீ கண்டிச்சு போட்டுட்ட. சரி, இருக்கட்டும். இப்ப இதமா உனக்கு குழந்தைங்க அவ்வளவுதானே? குழந்தை இல்லையே சுவாமி. எப்படியும் ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தை தருவாராம்பா. கவலைப்பட வேண்டாமப்பா. கடவுளை நம்பினால் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இறைவனை கடவுள் பூஜை செய்து வழிபட்டாலும் ஒரு கை குழந்தை வாழ்க்கை பெற்றெடுக்க போகிறேன். சரியாக சொன்னாயம்மா. அப்படி ஆகட்டும். சரி என்று சொல்லி இந்த பெருமளர்ச்சி கொண்டாடி என்னமா செய்யறாங்க? என்ன அந்த ஊர்ல பாருங்க, அதாவது கோயில் வைப்பாங்க. சரி, அவ்வையார் வருவான். ஆமா, அந்த அவ்வையார் வர்றதுக்கு சரி பொம்மைகளை பிடிப்பார்கள். மாப்பிள்ளை, மஞ்சள் பிள்ளை, மஞ்சள் ஒரு பிள்ளை, மாவுல ஒரு பிள்ளையை பிடிச்சி அதை என்ன செய்வாங்கன்னா இரவு நேரத்துல வச்சு வழிபடுவார்கள். அவங்க குட்டி கதைகள் சொல்றது, பாட்டு பாடுறது, ஆடு இப்படி விடிய விடிய முடிச்சிருப்பாங்க. சரி, விடிய காலை வேளையில் அந்த மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை கொண்டு குழந்தையா அவங்களே கலந்துருவாங்க. சரி, இது வழக்கமா நடக்குது. ஆமா, சரியாக ஒரு 4 மணி அளவு அந்த பெண்களும் சொன்னாங்க பெருமளர்ச்சி இந்த மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை கொண்டு எங்காவது ஆற்றல் குழந்தை கருதின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. ஆடவர்கள் கண்களில் பிடிக்கப்படாத கணக்கு போது அப்போ நேரம் கொஞ்சம் படம் தூக்கிட்டா. சரி, நேரம் விடிந்து விட்டது. இன்னைக்கு இந்த மாவு செய்ய இந்த பெண் பெருமளர்ச்சி பண்ணாங்க. சரி, ஆமா, இந்த மாவை நம்ம என்ன பண்றது? மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளைய சரி எந்த மட்டும் வெளியே கரைக்க முடியாது. சரி, அப்படியாக நல்ல ஒரு தட்டில போட்டு கரைச்சி அதான் நம்ம குடிக்க வேண்டியதான். ரெண்டு மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை எடுத்து அற்புதமாக கரைத்து அவர் குடிச்சிட்டான். இந்த மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை குடித்த காரணத்தினால அன்று முதல் அவள் குழி மறந்து குளிக்க மறந்துட்டாச்சு. வெளியே சொல்லாத, இதெல்லாம் வெளியே சொல்லாத, பெரிய ரகசியம். அப்போ அந்த பெண்ணால் கரு விட்டா குழந்தை உண்டாங்க. சரி, மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை சாப்பிட்டு இறந்துறாங்க. ஒரு குழந்தைக்கு தாயாடா. சரி, அந்த குழந்தை என்னமா நடக்கிறது? இப்படியாக இந்த பெருமளர்ச்சி ஆனவள் சரி கர்ப்பமான நிலையிலிருந்து அவள் வந்த
மாதத்தில் ஒட்டகைவனை தஞ்சம் என்றாள். ஆமா, 1வது மாதத்துல உணவளித்தவனுக்கு தஞ்சம்னா அதானே ஒட்டகற்றன ஒட்டகைவன் தனக்கு ஒட்டகைவன். குழந்தை ஆமா, ஒரே இல்ல வச்சனே ஊர்கிட்டவனே தனக்கு உடையவன கொழுந்தனா தன்னை தாலி கட்டிய கணவர். நான் என்ன சொன்னேன்? என்ன கொழுந்தன் சொன்னேன். அப்புறம் இருக்குன்னா கொழுந்தன் 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 அப்படின்னு சொன்னா புருஷன். சரிதான். கொழுந்தன் சொன்னா கொழுந்தன். உனக்கு கொஞ்சம் இருக்குதுனே இல்லாம நிறைய படிக்குது. கொஞ்சம் நிறையவே இருக்குது. பழைய இருக்கு யாருக்கு? உனக்குதான். அது நல்லா இருக்கு. நான் லூசுனே ஓகேங்களா? நீங்க கூட்டவே மெயின்டைன் சரிதான். அப்படியானால் 2வது மாதத்தில் ஈஸ்வரனை தண்டனைத்தாள். 3வது மாதத்திலே ஒற்று போன்ற வேணியானார். 4வது மாதத்தில் நபழ்பல வேணியானார். அதாவது 3வது மாதத்தில் முத்தி நேரம் வேணியானா. 4வது மாதத்தில் அந்த அம்மா எதுக்கு நவபலம் கலர்ல கருத்து வந்தாங்க. அதானே நவபலம் கருப்பு கலர்ல இருக்கும். வேற எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையோ? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். படிச்சுட்டு நவபலத்தை தினம் பாக்குறீங்களா? அதனால சொல்லுங்க. சாப்பிடுறியா? ஆமா, கருப்பு கலர்ல இருக்கும் நவபலம். ஆமா, அந்த கருப்பு தான் இருக்கும். நவபலம் ஒரு வளவளப்பு முழுமுழுப்பா இருக்கும். வயலட் கலர்ல இருக்கும். வயலட் கலர்ல செக்டா நல்ல படுத்தவங்க தனியாக நிற்கிறவங்க ஒரு வளவளப்பு ஒரு முழுமுழுப்பா இருக்கும். 4வது அம்மா ஆனாங்க. சபாஸ். 5வது மாதத்தில் அரை வயிறு போறேனம்மா. 6வது மாதத்தில் அங்க வெள்ளம் தங்க நேரம். எனக்கு மட்டும் 1 கிலோ தங்க கிடைச்சா போதுமாம்மா. இப்ப வரைக்கும் விலைக்கு சரி அப்பா என் பொண்ணு உச்சில இருந்து உள்ளாக்கால வரைக்கும் நகை நட்டா கூட்டிட்டு ஆமா இதுவும் கூட்டி எழுதியும் அரசு இருக்கு. எப்ப மூட்டால் கூட உனக்கு 1 கிலோ தங்க வேணும். கண்டிப்பா தங்கமாக்கு 1 கிலோ எடுத்து போடுவேன். இங்க நான் தங்கமாவே மாற மாட்டாங்க. சரி ஜொலிப்பாங்களாம். இருப்பாங்க. ஆமா தங்க கலர்ல இருப்பாங்க. ஆமா சரி 7வது மாதத்தில் எழுதுறத படுக்கையானா யாருக்கையில எல்லா பெண்களுமே எழுந்திருக்க முடியாம தன்பாகிட்டு இருக்கு. ஒரு 40-30 வயசு ஆகினாலே பூரா எந்திரிச்சு வாங்க சாமி திருநாள் கொடுக்கும் போது கூட எந்திரிக்கே 10 நிமிஷம் பூரா காலையில் இருந்துச்சு. இந்த வாக்கு 7 மாதத்துல பிறந்தவங்களான காரணத்தினால எந்திரிக்க முடியல. இது வேற பத்தியா? உண்மை. அப்ப 8வது மாதத்தில் சும்மா இருந்தா இல்ல ஒரு அம்மா குழந்தை இருந்தாங்கன்னா அந்த நேரம் தான் நிறைய பொருட்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆசை வருமா. சரி கணவர்லாம் பஜாருக்கு என்னங்க நீங்க பஜாருக்கு போறீங்க. ஆமாப்பா. வரும்போது 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆரஞ்சு சரி 1 கிலோ திராட்சை பழக்கடையாம ஓபன் பண்ண போறோம். சாப்பிடுறதுக்கு இத்தனை பொருள் வச்சுட்டுப்பா. ஆமா அன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சாக்கியாரம் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் வந்து பிள்ளைய சுமந்துட்டு இருக்கேன். நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? நான் வாங்கி தரேன். நீ வாங்கி தரேன்னா அப்புறம் பிள்ளைக்கு சீக்கிரம் நானே வாங்கி தந்துடுறேன். நல்லா வாங்கி சாப்பிட்டு போடுறேன். சாப்பிடு சரி சாப்பிட்டு கெதியா இரு. 9வது மாதத்தில் ஊரறிய பொங்கல் இட்டார். அந்த அம்மாவை கொண்டு ஊரறிய பொங்கல் வச்சாங்க. அந்த அம்மாவை கொண்டு வைக்க மாட்டாங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு பெண்ணை குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னா முச்சந்தியில் வைத்து சூரிய பகவானுக்கு வெண்பொங்கல் வைப்பார்களா. சூரிய பகவானை நாடி வேண்டுவார்களா. ஐயா பகவானை இந்த அம்மா குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகி குழந்தை பெற்றெடுத்துரும். பொங்கல் சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு அந்த புள்ள நல்ல கடலுக்குள்ள இருக்கிற முட்டை கஷ்டம் எல்லாம் வெளியேற்றிடும் ஐயா. சரி கடலுக்குள்ள இருக்கிற முட்டை வெளியேற்ற இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண கடலுக்குள்ள கருவறைகள் இருக்கக்கூடிய குழந்தைய நல்லபடியா வெளியேற்றோம் சொல்லி பேசுறது. வயிறு வந்து கடல் மாதிரி இருக்கு. ஆமா எந்த மண்ணில் இறங்க மாட்டேங்குது. அதனால கடல் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல முச்சந்தியில் சூரிய பகவானுக்கு வெண்பொங்கல் வைப்பார்கள். அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றது. கொஞ்சம் இந்த காலத்து பூரா வாய்தாப்பா வச்சுட்டாங்க. சரி 10 மாதம் சரிவரத்துகின்றது. கெப்ப வேதனை தாங்க முடியாமல் என்ற வெகுமலர்ச்சியானவள். ஆமாம்மா. அவையேனோ விளைப்பேனோ சதையேனோ விளைப்பேனோ எல்லாம்
அழகு புலம்புகின்றாள் வெறும்பளர்ச்சியானவள். மாதம் பத்தும் சரிவர தீர்ந்தது. அழகாகவே ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கின்றாள். அழகுடனே பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கின்ற போது இந்த பெருமொழியின் பெரும்புலர்ச்சி இருவர்களுக்கு சந்தோஷம். பொம்பளை பிள்ளை பிறந்தனா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. பொம்பளை பிள்ளை பிறந்தது சந்தோஷம் தான். ஆமா, அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல கட்டிக்கால ஊத்தி கொண்டிருக்காங்க. பொம்பளை பிள்ளைக்கு அகவோடு கட்டி விட முடியாது. இந்த காலத்துல கூட பொம்பளை பிள்ளைக்கு ஆட்டோதான் அகவோடு கட்ட வேண்டியிருக்கு. கொஞ்ச நாளையில பொண்ணுக்கு ஒரு 50 ரூபாய் அகவோடு பொண்ணை பையனை கட்டி சொல்லி கேட்க போறாங்க. சரி, அதாவது எனக்கு சந்தோஷம் தான். இப்பவுமே அதுதான் கேக்குறாங்க. இப்ப அந்த கேட்டாங்களோ அதுக்கு எதுவுமே கிடைக்காத பொண்ணு மட்டும் கட்டிக்கிட்டு தான் போதும். சரி, இங்க வந்தா மட்டும் போதும். இங்க வந்தா மட்டும் போதும். நீ பொண்ணு தந்தா மட்டும் போதும் சொல்லுவாங்க. சரி சரி. அப்போ சரி, பெண் குழந்தை பிறந்த போது பெருமையாக வளர்த்து வருகின்றார்கள். சரி, பெண் குழந்தை பிறந்தாச்சு சந்தோஷம். அப்பா பெண் குழந்தை பரிசு வீட்டிற்கு வரும்போது உட்கொண்டு கருவுற்ற காரணத்தினாலும் அவர்கள் குலதெய்வம் குலவாலசைக்கு என்பதனாலும் மாவசைக்கு என்று பெயர் நாமம் சூட்டுகின்றார். அழகாகவே மாவசைக்கு என்று பெயர் நாமம் சூட்டி வளர்த்து வருகின்ற போது இந்த பெண்ணார்கள் எப்படி வளர்ந்து வருகிறார்கள்? எப்படி அம்மா வளர்ந்து வருகின்றார்கள்? ஒரு நல்ல மெய்தியமாய் ஒரு வண்ணமுமாய் வளர்வரை சந்திரன் போல் வளர்த்து வருகின்றாள் இந்த மாவுஷைக்கியான. வளர்ந்து வருகின்ற போது தவழ்ந்து உருண்டு மழலை மொழி பேசி நடந்தோடும் பங்கு வருகின்றது. வளர்ந்தன்னு சொன்னா தவழ்ந்து உருண்டு வளர்ந்து வரும். கண்டிப்பா குழந்தைன்னு சொன்னாலே முதல்ல ஊத்து வரும், தவழ்ந்து வரும், நடந்து வரும் இல்லையா? அப்புறம் நாளைக்கு ஆளோட போகும். ஊந்து வருது. சரி, நாடுகளும் ஆமான்னு சொல்லி நாடுகள் தான் முதல்ல ஊந்து வருது. ஆமா, அப்புறம் எந்திரிச்சு நடக்கிறது. சரி, அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஓடுறது, சாகிறது, உடம்புல ஏறுறது. எந்த மாதிரி தெரியாம சின்னவங்களுக்கு தெரியாதுதான். அதனால உடம்புல ஏறி முள்ளு ஊதி கிளம்புறாங்க. அதனால சரி, பிள்ளைகள் அற்புதமாக வளர்த்து வருகின்றார். வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாள் மாவுஷியானவள். பக்குவ வயது என்பது பருவமங்கையாகின்றாள். அப்படி இருக்கின்ற போது இந்த வெறுமுறையில் பார்த்தா சரி, மகளாகிய மாவுஷைக்கு வெண்ணானவளுக்கு நல்ல முறையில சிறப்புடனே செய்து முடிக்கணும். ஆனால் இவர் கையில போதிய பணம் கிடையாது. பார்த்தான் பெருமுறையினானவன் நமக்கு இந்த அஞ்சனமை மந்திரம் மட்டும் தான் தெரியும். நம்மளால சாதிக்க முடியாத காரியம் உலகத்திலே இருக்க முடியாது. இந்த மையை எடுத்து நம்ம பார்த்தோம்னா எங்கே யார் பொருளை விதைத்து வைத்திருக்கிறார்கள், எங்க இருக்கிறது என்று தெரியும். அப்படின்னா இவன் வெற்றிலையில் மயிலளவில் விளக்கொழியில் பார்க்கின்றான். பார்க்கும்போது இந்த மையானது எங்கே வருகிறது? கன்னியாகுமரியிலே பகவதியம்மன் வாசலிலே மூட்டிலே இருக்கக்கூடிய அந்த சுடலை ஆண்டவன் காவலுக்கு இருக்கக்கூடிய அந்த 7 கிராம் திரவியத்தை கட்டில காட்டுகிறது. ஆண்டவன் எங்க இருக்கிறான்னு சொல்லல, ஏலத்தூரத்தில் இருக்காரு. இப்ப என்ன பண்றாங்க அந்த பெருமொழிகள்? ஒரு மொத்த பூதத்தை அனுப்பி 1 கிடார திரவியத்தை களவெடுத்து வர சொல்லுகிறார். சரி, 7 கிடார திரவியத்திலே 1 கிடாரம் திரவியத்தை களவாண்டு சொந்து கொண்டு கொடுக்கின்றது பூதமானது. அதை வைத்து மகளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை சிறப்புடனே செய்து முடித்தார். அப்படி இருக்கின்ற போது சிவ சுடலையானவர் அங்கே கொடைகளாய் பூஜைகளை முடித்துக் கொண்டு தன்னுடைய இருப்பிடம் வந்து பார்க்கின்ற போது அங்கே 7 கிடாரம் திரவியத்தில் 1 கிடாரம் திரவியானது களவாடப்பட்டிருக்கின்றது. அவர் அறியாதது எதுவும் உண்டா? கைக்குள்ளே உலகத்தை கண்ட அந்த மாயாண்டி சுடலை ஆண்டவர் பார்க்கின்றார். நம்ம இடத்துல ஒரு பொருளை கடவுளுக்கு போய் வேண்டாம் யாரா இருக்கணும். எந்த ஆண்டவர் அப்படியே ஞான விஷயம் பார்க்கின்றார். மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய மாந்திரவாதி வெறும்பலையின் களவாடி சென்றிருப்பதை அறிந்தார். இதை சமயமே மலையாள தேசம் போக வேண்டும், மாந்திரவாதி கருவோடு இருக்க வேண்டும். கருவாடு இருக்கிறது இல்லையா? கருவோடு அழிக்க வேண்டும். சரி, அப்படி சொல்லுங்க.
என்று எண்ணம் கொண்ட மாயாண்டியானவர் மலையாள தேசம் போவதற்காக பகவதி அம்மனுடைய முன்பில் வந்து கேட்கின்றார். ஏன் தாயே பகவதியா, என்னடா என் மகனை மாயாண்டி மலையாளம் போக வேண்டும், மலையாளம் போக வேண்டும். பகவதி அம்மன் முன்பில் வந்து கேட்கின்ற சில சுடலையானவர், ஏன் தாயே பகவதி அம்மா, அம்மா நான் மலையாள தேசம் சுற்றி பார்க்க போக வேண்டும், எனக்கு விடை கொடுங்களேன் தாயே. மகனே மாயாண்டி, எந்த தேசம் போனாலும் மலையாள தேசம் போக வேண்டாம் அப்பா. வட தேசத்தை போறவர்கள் வருவாய் உண்டு போவார் உண்டு, கீழ் திசை போறவர்கள் கீர்த்தி பெற்று வருவார் உண்டு, மேல் திசை போறவர்கள் மேன்மை பெற்று வருவார் உண்டு. தென் தேசம் போறவர்கள் திரும்பி வர போறதில்லை அப்பா. மகனே மாயாண்டி, மலையாளத்துக்கு போகவே கூடாதுப்பா. சொல்றீங்க மகனே, பொல்லாத மந்திரவாதிகள் இருக்க முடியும் அப்பா. கையும் உண்டு, சிமிடம் உண்டு, மயக்கு முத்தை பாடம் உண்டு. மகனே, உன்னை இருந்து ஒரு தடுக்கெடுத்து போடுவா, உட்காருவா, தடுக்கம் பிறகு வந்து கொண்டிருக்கும். வகையினால் என் மகனை மாயாண்டி படித்து போடும். கண்டிப்பா போய்தான் ஆவேன்மா, எனக்கு விடை கொடுக்கிறேன் தாயே. சரி, உனக்கு எந்த வட வேணும்? உளுத்த வட வேணுமா, ஆம வட வேணுமா? வடை இல்ல, விடை கொடுக்க வேண்டுமா? அம்மா நினைக்கிறாங்க போகாத போகாம இருப்பாரா? அதானே சொல்லி கேட்கக்கூடிய பிள்ளையா இல்ல, வயசாயுது. அப்ப அவருக்கு என்ன செய்ய, நம்ம போக விடை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி, அம்மா என்ன மகனே, என்ன இதோ இருக்கிறது பொற்பிரம்பு, இதோ இருக்கிறது வீரவா, இதை எடுத்துக்கொண்டு ஓய்வா என் கண்படி என்று சொல்லும் போது, சரி போயிட்டு போயிட்டு வாங்களே, போயிட்டு வா, பாய் பாய், போயிட்டு வா, போயிட்டு வா. இப்படியாகவே பகவதி அம்மன் விடை கொடுக்கின்ற போது தாயிடத்திலிருந்து விடைபெற்று வருகின்றார் சிவசுடமையானவர். இவருக்கு மனதில் ஒரு எண்ணம், இப்படியே சென்றமையானால் அறிந்து கொள்வாளை மாந்திரவாதி, அப்படியானால் நம்முடைய ரூபத்தை மாற்றித்தானே போக வேண்டும் என்று சிவசுடனை தன்னுடைய ரூபத்தை மாற்றி எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி அப்பா வருகின்றார்? அவர் ஒன்னும்
தென்னரை ததொரு கிழவனாக அவர் மகிடி குரல் கையெடுத்து சரி பாம்பாட்டும் சித்தன் போல் பரமன் மகன் வடிவெடுத்தார். பாம்புகளை எப்படி படிக்கிறாங்க பாருங்க. இவரை மகிடி குரல் எடுத்து வாசிக்கும் போது ஆயிரம் ஆயிரம் பாம்புகள் வருகிறார். சரி கண்டிப்பாம்பு 1000, மலபாம்பு 1000, பக்கரத்தி 1000, சரி கண்ணாடி விரியன் 1000, கட்டு விரியன் 1000, மண்டுளிந்தி 1000, கண்டிப்பாம்பு 1000, சரி பாம்பு 1000, உள்ளரசன் 1000, கொப்பேரி மூக்கு 1000, பச்சை பாம்பு 1000, பாம்பு 1000 எடுத்தாங்க. 1000 எடுத்து எத்தனை செமந்துட்டு போவாரு. மகிடி சொன்னாலும் பொருந்த முடியாது சொல்லாண்டமா. மகிடி குரல் கையெழுத்து வாசிக்கும் போது அத்தனை பாம்புகளும் ஆண்டவன் சின்னதை ஆண்டவன் வாசிக்கிட்டான். உங்க அப்பா வாசிக்கிறாரோ இல்ல உங்க சின்னப்பா வாசிக்கிறாரோ சின்னதை ஆண்டவன் வாசிக்கும் போது அவனும் பாம்பு வந்து சேர்ந்தது. அவன் சேர்ந்துட்டு பக்கத்துல ஆடி இருக்கு. நமக்கு தேவையான பாம்பு என்ன பாம்பு? நமக்கு தேவையான நல்ல பாம்பு ஒண்ணு கண்டிப்பாம்பு நல்ல பாம்பு. அவருக்கு தேவை அதாவது மகிடி குரலுக்கு ஆயிரத்தி பாம்பு நல்ல பாம்பு. ஒரு நல்ல பாம்பை கையில் எடுத்து ஒரு நல்ல பச்சை ஓலைகளை எடுத்து அப்படியே நல்ல அற்புதமாக கூடையாக செய்து அதை எடுத்துக்கிட்டு அந்த பாம்பு எடுத்து உள்ள வச்சேன். வச்சு இந்த மற்ற பாம்பு இருக்கியா போக போக அனுப்பிச்சாரு. அதுல சில பாம்பு அங்கங்க போய் ஊர்காட்டுக்கு ஆமா அது வந்த பாம்பு. அப்ப இவர் பாம்பை எடுத்து கொடையிலே வைத்து சித்தன் போல் பரமன் மகன் வடிவெடுத்தார். எப்படி வாராரு பாருங்க. நாடி நட்டந்த தலைவாடு 410 தென்னை நரைத்த கிழவனாக 10 தென்னை துவண்ட கிழவனாக ஒரு 4 அதான் சொல்லுவாங்க பெரும்பா அதாவது பெருமளவு இருக்கு ஊரு நந்தன் புடலூர் 4 உரச்சாலை வழியில் வந்து நெறிவேதிகளிலே வந்த மறந்து பாம்பாட்டு வண்ண வருகின்றார். பாம்பாட்டை அந்த கவுளர் பத்தி அந்த கூடையை பாத்துக்கிட்டு சொல்றாரு. யாரும் இந்த குறைய உனக்கு தைரியம் இருந்தா செருப்பு இருந்தா செருக்கு இருந்தா இந்த பெட்டியை வந்து அவுத்து வாங்க ஆம்பளா என்று அப்படி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி பாம்பாட்டி கொண்டிருக்கிறார் எப்படி அம்மா பாம்பாட்ட ஒரு
திருமலை வாழையில் அமர்ந்திருந்து பாம்பாட்டி கொண்டிருக்கின்றார். சிவசுடலையானவர் இங்கே பாம்பாட்டி கொண்டிருக்க சரி இதை அறிந்தால் வெறும்புலை மகளாகிய மாவுஷிக்குரிய தோழியர்கள் சரி தோழி பெண்கள் ஓடோடி வந்து மாவுஷிக்கு எடுத்து சொல்றாங்க. சரி அம்மா மாவுஷிக்கு அம்மா என்ன அம்மா நம்ம தெருவீதியில ஒரு தாத்தா என்ன அழகா பாம்பாடிட்டு இருக்காருமா. தாத்தா பாம்பாட்டம் காட்டுறாரா? ஆமா அம்மா. அது பெண்களை தோழிவார்கள் தாத்தா பாம்பாட்டம் காட்டுறாரு. எப்படி மாட்டாடுன்னு படி நாங்கெல்லாம் பார்க்க போறோம். நீங்க வரீங்களா? கண்டிப்பா வரேன்மா. வாங்க போலாம். போவோமா போவோம் அப்படி சொல்லும் போது சரி இந்த பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மூளை இருக்கப்பா மூலெல்லாம் ஒன்றெல்லாம் தண்டை கட்டுவோம்மா. உங்க தகவல் எப்படி உங்களை வச்சு வளர்ந்துருக்காரு? ஏழரைக்கு கீழே உங்களை வச்சு வளர்ந்துக்கிட்டாரு. நானும் வாங்க ஆளுக்கு முன்னாடி அஞ்சு கட்டிட்டு வாங்கினேன். உங்க அப்பா ஒன்ன பொங்கலை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஈயா பரவாயில்ல இறந்துருந்தா வெட்டிடுவாரு. ஏழரைக்கு கீழறங்களை வச்சு வளர்ந்துட்டு இருக்காரு. ஆமாம்மா. ஆனா எனக்கும் பாம்பாடுறத பாக்கணும்னு ஆசையா இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லிருமா? நம்ம மொட்டை மாடி இருக்கிறதே யாராவது மாடி அந்த மொட்டை மாடி இருந்து பார்த்தோம்னா பாம்பாட்டம் காட்டுறது நீங்க பாத்துக்கலாம். பாம்பாடுறது பாக்கணும்னா மாடிக்குதான் முன்மாடி. ஆமாம்மா. அதான் வேற வழியே கிடையாது. சரி வாங்கடி போகலாம். சரி அப்படி ஆகலாமா? என் தோழிகளோட சேர்ந்து மாவுஷிக்காமல் மாளிகையை மாடி நீர் வருகின்றார். அப்படி இவள் வருகின்ற போது மாவுஷிக்கு மூக்கு இழந்திருக்கக்கூடிய மூக்குத்தின் ஒளியானது சிவசுடலையின் கண்ணை வரைத்தது. சிவசுடலையானவர் இவள் தான் பெருமுளையின் மகளாகிய மாவுஷியும் இவள் மேடையில் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களை வார்த்தார். நாம் காவல் காத்து வந்த திரவியங்கள் அப்படின்னா பெரும்புலையின் மகளாகிய மாவுஷைக்கு அவளை அழைக்கு வழி வாங்க வேண்டும். பெரும்புலையனை கருவோடு இருக்க வேண்டும். நினைத்த மாயாண்டி இப்ப இப்படியே போனா நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியாது. பாம்பாட்டின் சுத்தம் போல் வடிவெடுத்தவர் வயதான பண்டாரம் பெண்ணும் போல் வடிவெடுத்தார். இருக்காரு எச்சையடிக்கும் பண்டாரம் போல் வடிவெடுத்தார். மரமன் மகனாகிய சிவசுடலையானவர் கையிலே கிழிந்த ஓலப்பை கக்கத்தில் அடிக்கினார். ஒரு திருவோடு வந்து கையில வச்சுக்கிட்டாரு. சரி கைந்து கொண்டு வர்றாரு. சரி இப்படியாகவே இவர் பாம்பாட்டி கொண்டிருந்தவர் பண்டாரை போலும் கண்டார். சிவசுடலையானவர் இப்படி ஒவ்வொரு கடை வீதிகளிலும் தரிகளிலுமாகவே தர்மம் வாங்கிக் கொண்டு வருகின்றார். வீதிகளிலே காசுகளை வாங்கிக் கொண்டு தெருக்களிலே பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்றார். அப்படி ஒவ்வொரு வேண்டுதலும் வரக்கூடியவர் இந்த பெரும்புழையின் மாளிகையின் ஆசாரம் வாசல் வந்து சேர்ந்தார். அம்மா வெளியிட்டு மகரணி அம்மா அம்மா தாயி என்ன பசி பறிக்க முடியாம வந்திருக்கிறேம்மா. அம்மா என்ன அம்மா ரொம்ப வசி பயிர் பசிக்கிறம்மா. ஆமாம்மா ஒரு காபி தான். அது வாங்கிடும் வாங்கிவிடப்பா. தாயே பெரிய சீக்கிரம் வந்து மிச்சம் போடுங்கம்மா. வயிறு பசிக்குதம்மா, குட்டி கொதிக்குதம்மா, உடல் துடிக்குதம்மா. கொஞ்சம் குருநாள் சீர்ந்தா கொண்டு போடுங்கம்மா. கொஞ்சம் போடுந்தா கொண்டு தாருங்கம்மா. நான் போய் தண்ணி குடிப்பேன். ஆமா குருநாரிசி போடணும். அம்மா தாயே ஆச்சாரம் சீக்கிரம் பசி ஆத்துக்கம்மா. சரி பசி உரைக்க முடியாமல் வந்தேன் அம்மா தாயி. எனக்கு பசி ஆற்ற முடியாக அண்ணா போடமா தகிரேன போடமா
முடியாது கொடுத்தாலும் எந்த செய்யும் அதானே அம்மா ஆஹா அசி ஒருக்கு கேட்டனா காப்பி வந்துச்சு வந்துருங்களா கேட்ட உடனே கிடைக்கும் அதானே இப்படியாகவே பசி ஒதுக்க முடியாமல் வந்தேன் என்று சொல்லி சிவ சுடலையானவர் பண்டாரை கோலம் கொண்டு பெருமலை மாளிகையின் ஆசார வாசல் வந்து கேட்கின்றார் அப்படி தர்மம் கேட்கின்ற போது அறிந்தாள் மாவுஷைக்கானவர் எடி தோழிவன்களே ஏதோ முச்செடுக்கும் பண்டார வாசல் தர்மம் கேட்கிறாளடி தர்மம் போடுங்கடி நீங்க போகண்டி நான் போய் பார்த்து வரண்டி ஆமாடி நான் ஒரு நாள் சூரியன் எந்த திசை ஒதுக்குன்னே தெரியாதடி சரி நான் பார்த்ததே கிடையாது சூரியன் எப்பவும் வடக்கத்தனமா உதிக்கும் எந்த ஊர்ல உங்களுக்கு கூட தெரியாம சொல்லுங்க நான் உங்களோட வச்சு கலந்துறேன் பத்தியா நல்லா வருவேன் நல்லா சொல்லுங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையா பள்ளிக்கூட படிச்சுக்கோமா தாண்டிக்காங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தியான்னு கேட்டேன் டீச்சர்த்தியா வாத்தியாத்தியா நான் டீச்சர் தான் படிப்பேன் டீச்சரை படிச்சாலும் டீச்சர் போர்டு எழுதி போட்டுட்டே இருப்பாங்க நான் போர்டை மாட்டவே மாட்டேன் கவனி டீச்சர் எழுதி போடணும் நான் டீச்சர் மூஞ்ச பக்கத்துல கூறு கட்டவன டீச்சருக்கு கவனின்னு சொன்னா போர்டு கவனின்னு சொல்றது அப்படியா டீச்சரே கவனிக்க சொன்னாங்க நான் டீச்சர் அப்ப அவங்கதான் கவனிக்கிறாங்க டீச்சர் தெரியவா சொல்லுங்க நம்ம என்ன செய்யணும் டீச்சர் எப்போ புதுசா போட பார்த்து சொல்லணும் ஆமா முதல் நாள் பள்ளிக்கூடம் ஜாக்கிரதைக்கு புதுசா காதை சொல்றாங்க டீச்சர் அவங்க யார காதல் சொல்லல தலையை சுத்திதான் காதல் தொடர்ந்து இருப்பாங்க நமக்கு தெரியாது டீச்சர் காட்ட முடிச்சுங்க சரி நான் காலை விடுறா உன் காலை தொடமாட்டாங்க சரி அதை தொட்டேன் கரெக்டா படிப்பேன் ஆமா நல்லா படிச்சுட்டு வந்தோம் பெரிய படி படிப்பேன் சரி அப்போ சரி பிச்சை போடுங்க இவர் பண்ணாத கட்டிட்டு இருக்காரு இந்த அம்மா என்ன வச்சுக்கிறாங்க என்ன வெளி பெண்களே என்னப்பா நான் வெளி வாசலுக்கு கூட போனது கிடையாதுடி ஆமா நான் நெல்லை பார்த்திருக்கேன் நெல் காய்க்கு மரத்தை பார்த்தது இல்லடி சரி ஆமா நெல்லு மரத்துலயாமா காய்க்கும் தென்னை மரம் வாய்க்காலும் நெல் மரம் தென்னை மரம் ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன்டி சரி அவனாடி வீட்டு வாசல் விட்டு வெளியே போனதே இல்லடி சரி அதனால நான் இப்போ போய் தர்மம் போட்டு வரேன் என்ன அப்பதான் எங்க பெருமை உங்களதான் அப்படி ரோட்ல இப்படி சம்பத்தி பண்ணுவியம்மா அதனால போய் தர்மம் போட வேண்டும் என்று சொல்லி சரி ஆவசியானவள் வருகின்றாள் தர்மம் போடுவதற்காக வேண்டி ஆமா பிச்சை எண்ணிக்கொண்டு வருகின்றாள் சரி அப்படி இவள் ஆசார வாசல் நாடி தர்மம் போட வேண்டும் என்று சொல்லி தோழியிடத்திலே சொல்லிக் கொண்டு வருகின்றாள் மாவுஷிக்கியானவள் சரி என்னுடைய வாசல் நாடி வந்து கொண்டிருக்கின்ற போது அறிந்தார் கங்கேஸ்வர சுடலையானவர் இப்படியானால் இவள் தான் இந்த பெரும்பலின் மகளாகிய மாவுஷிக்கியானவளும் சரி அவள் வாரி பிச்சை எண்ணிக்கொண்டு வருகின்றாள் அப்படின்னு இவளிடத்துலதான் கொஞ்சம் வாக்குவாதம் பேச வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா என்று சொல்லி தர்மம் போட இவள் வருகின்ற போது அவள் வடக்கு வாசல் வார போது வாசல் வந்திடுவார் வாசல்